வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போ நம்ம ஃப்ளோக் டான்ஸஸில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் பார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து என்னது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். இந்த ஆந்திர பிரதேஷ் அப்படின்றப்போ அதுக்கு என்ன கதை அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் காரம் அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க. காரம் எப்படி போட்டு சாப்பிடுவாங்கன்னா அதிகமாக. அப்படி காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்டு ரொம்ப எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வீரமாக இருப்பாங்க. ஸோ வீரமாக இருப்பாங்க. அது போக எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா லம்பாடித்தனமாக இருப்பாங்க. பயங்கரமாக வாய் பேசுவாங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. ஓகேவா? அது அந்த பசங்களும் பொண்ணுங்கதில் ஒரு ஸ்பை ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் என்னது அப்படின்னா ஹம்சா. அந்த ஸ்பை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே கோலாட்டம் ஆட வந்த பூரா பெண்களுக்கும் கோலாட்டம் ஆட வந்த ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், அதாவது பூரா பெண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும், பூரான்றது எல்லா பெண்களுக்கும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா பாமா கலப்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி அது என்னது அப்படின்னா அந்த ஜிகிர் தந்தா தூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் வரும்ல, அது மாதிரி பாமா கலப்பம் அப்படின்ற ஒன்றை கலந்து கொடுத்துட்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை குடிச்சிட்டு தப்பாட்டக்காரங்கிட்ட போய்கிட்டு பிலிவர் சாங்கடி அப்படின்ற மாதிரி முட்டை பொம்மா சாங்க அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இந்த ஆந்திர பிரதேஷோட கதை. அதாவது என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் எல்லாருமே வீரமாக இருப்பாங்க, ரொம்ப லம்பாடித்தனமாக இருப்பாங்க, பசங்களும் பெண்களும். அதில் இருந்த ஒருத்தன் ஹம்சா மாதிரி ஸ்பை மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கோலாட்டம் ஆட வந்த அந்த பூரா பெண்களுக்கும் பாமா கலப்பத்தை கலந்து கொடுத்துட்றான். அவங்க அதை குடிச்சிட்டு போய் தப்பாட்டுக்காரன்ட்ட போய் முட்டை பொம்மை சாங்கடின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா வீரம் ஃபார் வீரா நாட்டியம், அடுத்து லம்பாடி ஃபார் லம்பாடி, ஹம்சா ஃபார் திம்சா, கோலாட்டம் அதான் கோலாட்டம், அடுத்து பாமா கலப்பம் கலக்கி கொடுத்தோன்னா எப்படின்னா பூரா பெண்களுக்கும், அதான் பூரக்கட்டா பெண்கள் அப்படின்னு சொல்லி வரதா பொன்னலு. என்ன சாங் அவங்க அடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா முட்டை பொம்மா சாங்கு, அதான் என்னதான் புட்ட பொம்மலு. டப்பு நிறுத்தம் தான் என்ன டப்பா, அந்த டப்பாட்டக்காரன்ட்டு போயிட்டு முட்டை பொம்மா சாங் அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் வந்து என்னதுன்னா ஆந்திர பிரதேஷோட கதை. அடுத்து வந்து கேரளாவுக்கு வந்து கதை இருக்கான்னு சொல்லி கேட்டால் கதை கிடையாது. இந்த காளி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. களி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது கேரளாவுக்கு தான் வரும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து களியாட்டம், அது போக புலிக்களி, தப்புக்களி, அடுத்து கொரவரக்களி, அடுத்து திருவாதிரைக்களி அப்படின்னு சொல்லிட்டு களியாக வருது. அது போக இன்னும் என்ன டான்ஸ் இருக்குது அப்படின்னா ஓட்டம் துள்ளல், கொடியாட்டம், சைக்கார் கூத்து. இது சைக்கார் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 3 டான்ஸ் தான். இந்த 3 டான்ஸை நம்ம ரீட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் இது கேரளா அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. என்னென்னதுன்னா ஓட்டம் துள்ளல், கொடியாட்டம், சைக்கார் கூத்து. அதனால் கேரளாவுக்கு ஷார்ட்கட்ஸ் கிடையாது. கேரளாவுக்கு இந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, களி. இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக கேரளா தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் வந்துட்டு என்னென்னா ஒரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா கர்நாடகாவில் சேல் நடக்குது. அந்த சேலில் வந்துட்டு 2 டாஸ்க் தராங்க. ஒன்று கானா பாட்டு பாடணும், இல்லை அப்படின்னா கரகாட்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாஸ்க் தராங்க. என்னது, ஒன்று வந்து கானா பாட்டு, இன்னொன்று வந்து என்ன கரகாட்டம். இதை கேட்டுட்டு 2 பேர் இருக்காங்க, 2 பெண்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர் என்ன புனிதான்னு ஒருத்தவங்க, புனிதா. இன்னொருத்தவங்க பேர் வந்து என்னது அப்படின்னா ஆராதனா. புனிதா அண்டு ஆராதனா. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேலில் லேக்ஸ் கணக்கில் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த டாஸ்க்கை பண்ணுறாங்க. அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 4 மண்டலமாக பண்ணுறாங்க. 4 மண்டலம் அப்படின்னா என்ன, மண்டலம்னா 48 days. ஸோ அவங்க 4 மண்டலமாக பண்ணுறாங்க. அது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த சொன்ன டாஸ்க்கை பண்ணாமல் 4 மண்டலமாக வீரம் படத்தில் வர பாட்டுக்கு டான்ஸ் ஆடிடுறாங்க. அதை அவங்க தப்பு பண்ணிடுறாங்க. வீரம் படத்துக்கு வர பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது என்னென்னா கர்நாடகாவில் ஒரு சேல்ஸ் நடக்குது. அந்த சேல்ஸில் 2 டாஸ்க் தராங்க. ஒன்று கானா பாடணும், இல்லை அப்படின்னா கரகாட்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு 2 பெண்கள் புனிதாவும் ஆராதனா இவங்க 2 பேரும் லேக்ஸ் கணக்கில் அந்த சேல்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணுன்றதுக்காக 4 மண்டலமாக வீரம் படத்துக்கு தப்பாக டான்ஸ் ஆடிடுறாங்க. அதுதான் இங்கே கதை. எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யக்ஷகனா அப்படின்னு சொல்லி வந்துச்சு அந்த கானா, அதான் வந்து என்னென்னா கானா. இந்த போலாக் அப்படின்றக்கா, இந்த லேக்குன்றதை LAK லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, லேக்ஸ் போலாக். அடுத்து காம்சேல் அப்படின்றக்கா, அதான் வந்து என்னென்னா சேல்ஸ். அடுத்து கர்கா அப்படின்றக்கா கரகாட்டம். அடுத்து டோலு குனிதான் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா புனிதா.
போட்டா ஆராதனை அப்படின்றக்காக தான் வந்து என்ன ஆராதனா. அதுக்கப்புறமா வந்து நாகா மண்டலா அப்படின்றக்காக தான் 4 மண்டலமாக வீரம் படத்துக்கு டான்ஸ் ஆடிடுறாங்க அப்படின்றத என்னென்னா வீரகாஷா. இன்னொரு தடவை கதை சொல்கிறேன். கர்நாடகாவில் ஒரு சேல்ஸ் நடக்குது. அந்த சேல்ஸுக்கு கானா பாட்டு ஆடணும். சேல்ஸில் 2 டாஸ்க் தராங்க. ஒன்று வந்துட்டு கானா சாங் பாடணும், இன்னொன்று வந்து கரகாட்டம் ஆடணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட 2 பெண்கள், புனிதாவும் சரி ஆராதனாவும் சரி, லேக்ஸ் கணக்கில் அந்த சேல்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக 4 மண்டலத்துக்கு வீரம் பாட்டுக்கு வீரம் படத்தில் வர பாட்டுக்கு தப்பாக டான்ஸ் ஆடிடுறாங்க. அதுதான் வந்து என்ன கானா ஃபார் யாக்ஷகானா, போலாக் ஃபார் லேக்ஸ், அடுத்து கமர்ஷியல் ஃபார் சேல்ஸ், கரகா ஃபார் கரகாட்டம், டோலு குனிதா ஃபார் புனிதா, அந்த போத்தா ஆராதனை அப்படின்றக்காக ஆராதனா. அடுத்து நாகா மண்டலம் ஃபார் 4 மண்டலம், வீரகாஷா ஃபார் வீரம், அந்த படத்தோட நேம். ஓகேவா. அடுத்து தமிழ்நாடுக்கெலாம் ஷார்ட்கட்ஸ் கிடையாது, ஷார்ட்கட்ஸ் இல்லை. அது நம்ம பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். கோலாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், குடியறை, அடுத்து கும்மி, காவடி. இந்த பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேரை பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம இது தமிழ் டான்ஸுன்னு போட்டுடலாம். ஓகேவா. அடுத்து தெலுங்கானான்னு சொல்லி வரப்போ தெலுங்கானாவில் இந்த திம்சா, லம்பாடி, போனலு இந்த 3மே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆந்திராவில் பார்த்துருப்போம். 2த்துக்குமே காமனாக வரக்கூடிய டான்ஸ். அது போக இந்த 2 டான்ஸ் தான். இந்த 2 டான்ஸுக்கும் எப்படி அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கானாவை கெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, கானாவை கெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னா கெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, தெலுங்கானாவில் கானா பாட்டை கெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெஸ் அப்படின்ற வேர்டு தான் என்னது அப்படின்னா கிஷடி. அடுத்து வந்து மாத்தூரி அப்படின்றக்கா, அதான் வந்து என்னென்னா மாதிரி. அதுதான் அதனோட ஷார்ட்கட். அதாவது தெலுங்கானாவில் இந்த திம்சா, லம்பாடி, அடுத்து போனலு இந்த 3 சாங்குமே ஆந்திர பிரதேஷுக்கு வரும், தெலுங்கானாவுக்கு ஒரு 2மே காமனு. அது போக இந்த மீதி இருக்க இந்த 2 டான்ஸ், இதுதான் வந்து என்னென்னா கெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கானா சாங்கை கெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அது தெலுங்கானாக்கு என்ன கெஷடி, இன்னொன்று மாத்துரி. இந்த 2 சாங் மட்டும்தான். இதுக்கு அடுத்து கோவாவில் வந்துட்டு ஒரு மேன் ஒருத்தன் போகிறான். அந்த மேன் வந்துட்டு போன உடனே அந்த மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அபிதேகோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அபிதேகோ அப்படின்னா முதல்ல நீ அங்கே பாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ அப்படின்ற தமிழ் வேர்டு தான். அபிதேகோ அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா இந்த ஹிந்தி வேர்டு. ஓகேவா. அவன் அங்கே சொன்னோடனே பார்க்குறான். அங்கே பார்த்தா என்ன நிற்கிது அப்படின்னா ஜாகுவார் கார் நிற்குது. அந்த ஜாகுவார் கார் நிற்குது. அவன் போயிட்டு அந்த ஓனர்கிட்ட எனக்கு ஒரு ரவுண்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு ரவுண்டு தரீங்களா அப்படின்றான். தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் உடனே ஓகே கோ மேட் அப்படின்னு சொல்கிறாரு. கோ மேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் எடுத்துக்கிட்டு சலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு வந்துட்டு பார்த்தா அவன் கை கால் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபங்கஸ் டிசீஸ் வந்துருச்சு. அவன் கை காலில் ஃபங்கஸ் டிசீஸ். என்ன கதை அப்படின்னா கோவாவில் ஒரு பையன் போகிறான். அவன் போனோடனே நீ அபிதேகோ அப்படின்றாங்க. அபிதேகோன்னு அங்கே பாருன்னு அர்த்தம். அங்கே அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே ஜாகுவார் கார் நிற்கிது. அந்த ஜாகுவார் காரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறான். அவர் உடனே ஓனர் ஓகே கோ மேட் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சலோன்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு வந்து பார்த்தா ஃபங்கஸ் டிசீஸ் வந்துருச்சு. ஓகேவா. இப்போது கோவாவில் என்ன கதைன்னு பார்க்க போகிறோம். கோவாவில் வந்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு மேன் ஒருத்தன் போகிறான், ஒரு பையன் ஒருத்தன் போகிறான். அவன் போனவுடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ அபிதேகோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அபிதேகோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அபிதேகோ அப்படின்னா நீ அங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். அவன் சொன்னோடனே அங்கே பார்க்குறான். பார்த்தா அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஜாகுவார் கார் நிற்குது. அந்த ஜாகுவார் காரை பார்த்தோன்னே அந்த ஓனர்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு ரவுண்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு ரவுண்டு தரீங்களா அப்படின்றான். அவர் உடனே ஓகே மேட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே மேட் கோ மேட் அப்படின்னு சொல்கிறார். ஓகே கோ மேட் அப்படின்னு சொல்கிறார். அவனும் எடுத்துக்கிட்டு சலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு வந்து பார்த்தா அவன் கை கால் எல்லாமே ஃபங்கஸ் டிசீஸ் வந்துருச்சு. இதுதான் கோவாவோட கதை. அதாவது
கோவாவில் ஒரு மேன் போகிறான். அவன் போனோடனே நீ அபி தேக்கோன்னு சொல்கிறாங்க. அவன் அங்கே பார்க்குறான். பார்த்தா ஜாகுவார் கார் இருக்குது. ஜாகுவார் காரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரவுண்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த ஓனர் கோ மேட் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போயிட்டு வந்து அவன் சலோன்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு வந்துட்டு பார்த்தா அவன் கையில் ஃபங்கஸ் டிசீஸ் வந்துருச்சு, கை காலெல்லாம். இதுதான் இது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா, மேன் ஃபார் மேண்டோ, அதான் மேன். அடுத்து மொதனி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதான் மொதனி. அந்த மொதனி அப்படின்னு சொல்கிறதா இங்கே தான் மோதினி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து அபிதேக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அபிதேக்கோ அப்படின்றத என்னது அப்படின்னா தேக்னி அப்படின்னு அர்த்தம். தேக்கோ தேக்னி. அடுத்து ஜாகுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதான் வந்து என்னென்னா ஜாகார். அடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதான் வந்து என்னென்னா தரங்கமேல். ஓகேவா. அடுத்து கோ மேட் அப்படின்னு இருக்குது. இந்த கோவில் கோ மட்டும் எடுத்துக்கோங்க, அதான் என்ன கோன். இந்த கோனில் ஜிஓ அந்த ஸ்பெல்லிங் மட்டும் எடுத்துருக்கேன். அடுத்து மேட் அப்படின்னு இருக்கா. அதான் ரோமேட். அந்த ரோமேட்டுன்றதில் எம்ஏடியின் மேட் மட்டும் எடுத்துருக்கேன். ஓகேவா. அடுத்து சலோ அப்படின்றத என்னது அப்படின்னா தலோ. அவன் போயிட்டு வந்துட்டு பார்க்குறான். அவன் கை காலில் என்ன வந்து ஃபங்கஸ் நோய் வந்துச்சு. அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஃபகுடி. இன்னொன்று இந்த ஒரு டான்ஸ் மட்டும் இருக்குது. இந்த டான்ஸ் வந்து எப்படி அப்படின்னா கோவாவோட ஸ்பெல்லிங்கில் இருக்க அந்த 2 லெட்டர் மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த டான்ஸோட நேம் வந்துடும். அதாவது SAO JAO. அதாவது கோவா வந்து GOA, இது வந்து SAO JAO. இதுதான் வந்து அந்த டான்ஸ். இன்னொரு வாட்டி கதை சொல்கிறேன். கோவாவில் ஒரு மேன் ஒருத்தன் போகிறான். அவன் போனோடனே மொதனி அபி தேக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறான். பார்த்தோன்னே ஜாகுவார் கார் இருக்குது. ஜாகுவார் கார் ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ரவுண்டு தரீங்களான்னு சொல்லி கேட்குறான். அவர் உடனே ஓகே கோ மேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் போயிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு சலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு வந்து பார்த்தா அவன் கை கால்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபங்கஸ் டிசீஸ் வந்துருச்சு. இதுதான் என்னது கோவாவோட கதை. மணிப்பூர் பார்க்க போகிறோம். இந்த மணிப்பூர் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அது கவர் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு, அதனால இதில் சேர்த்துருக்கேன். இதுதான் லாஸ்ட் டான்ஸ். இந்த மணிப்பூரில் வந்துட்டு என்னது அப்படின்னா மணிப்பூரில் மணி அப்படின்னு இருக்கா. மணி அப்படின்னா என்னதுன்னா ரூபா. மணிப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா ரூபா அதிகமாக வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கமும் டாலர்ஸும் வாங்கி போட்டுடுறாங்க. தங்கமும் டாலர்ஸும் வாங்கி போட்டுட்டு அதை பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. பூஜை பண்ணிவிட்டு ஹாயாக உட்காந்துருக்காங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்காங்கன்னா இப்படி பண்ணோம் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் காசு கொட்டும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பி கத்துற கதையெல்லாம் வேறு எங்கேயாவது போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது அப்படின்னா மணிப்பூர்னா மணி, அதுலேருந்து ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா ரூபா அதிகமாக இருக்கவங்க தங்கமும் டாலரும் வாங்கி போட்டுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு ஹாயாக உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் காசு கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை ஒருத்தன் கேட்டுட்டு இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேறு எங்கேயா போய் சொல்லு அப்படின்றான். அதான் அதனோட கதை. அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா டங்டா அப்படின்ட்டுருக்கா, அது ஃபார் தங்கம். டோல் சோளம்ன்றிருக்கா, அந்த டோல் ஃபார் டாலர். அடுத்து பூஜா அப்படின்ற வேர்டை PUJA அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அதில் PU ஃபார் புங்சோளம், இந்த JA ஃபார் ஜக்காய். வாங்கி போட்டுட்டு ஹாயாக உட்காந்துருக்காங்க. அந்த ஹாய் அப்படின்றத என்னதுன்னா லாய். அப்படி உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதான் அந்த ரூபா அப்படின்றத இங்கே நூபா. இந்த மாதிரி ஹாயாக உட்காந்தாங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் கொட்டும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா கம்பி கட்டுற கதைன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து என்னென்னா கம்பி தொய்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பா தொய்பி. அந்த டங்டா ஃபார் தங்கம். ஓகேவா. திருப்பி அந்த கதையை சொல்கிறேன். மணிப்பூரில் வந்துட்டு காசு அதிகமாக இருக்கவங்கலாம் தங்கமும் டாலரும் வாங்கி போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு ஹாயாக உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்காந்தா காசு லேக்ஸ் கணக்கில் கொட்டும்னு சொல்கிறாங்க. இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேறு எங்கேயா போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தம் போயிடுறான். அதனால் அது எப்படி லிங்க் பண்ணிக்கிறது அப்படின்னா அந்த கதையை மணிப்பூரில் மணி ரூபா, அந்த ரூபா தான் என்னதுன்னா நூபா. தங்கம் அப்படின்றத டங்டா. டாலர் ஃபார் தோல் சோளம். அடுத்து பூஜாவில் PU ஃபார் புங்சோளம், JF ஃபார் ஜக்காய். ஹாய் அப்படின்றத லாய் ஹரோபா. அடுத்து கம்பி கட்டுற கதை அப்படின்றத கம்பா தொய்பி. ஓகேவா. இதோட ஃப்ளோக் டான்ஸும் கிளாசிக்கல் டான்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகுது. இனி அடுத்து மியூசிக்கில் பார்க்கலாம். மியூசிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.